தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 139:15. என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என் எலும்பு உமக்கு மறைவானதன்று என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த வசனத்தின் மூலம் நம்மை பார்த்து கூறுகின்றார். என் அன்பு மகனே மகளே, உன் எலும்புகள் எனக்கு மறைவாக இல்லை. ஏனென்றால் உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளையும் உருவாக்கினது நான் தான். இன்று வரை உன் எலும்புகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஒரு தேய்மானங்களும் வலிகளும் ஏற்படாமல் அதை பாதுகாத்து வருவது எனது கிருபைதான், உனது முயற்சி அல்ல என்று நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் என்றாவது அப்பா என்னுடைய எலும்புகளை நீர் பாதுகாத்ததற்கு நன்றி என்று தூங்குவதற்கு முன்பு என்றாவது நன்றி கூறியுள்ளாமா? கர்த்தர் அதைத்தான் என்று எதிர்பார்த்து, நீ என்றாவது உன் எலும்புகள் ஒன்று கூட உடையாமல் தேய்மானம் இல்லாமல் உன்னை பாதுகாத்து வருகின்றேனே, எனக்கு என்றாவது நன்றி கூறினாயா? பொதுவாக என்னை பாதுகாத்ததற்கு நன்றி என்று தானே கூறினாய். எவ்வளவு ஆபத்துகள் உன்னை கிட்டி வந்தது. உன் எலும்புகளை நொறுக்குவதற்கு சதி மோசங்கள் நடைபெற்றன. ஆனால் எல்லா சதி மோசத்திற்கும் பிசாசனுடைய மந்திர தந்திரங்களுக்கும் உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் பாதுகாத்து வருகின்றேனே, அதற்கு நன்றி கூறு என்று நமக்கு நினைப்பூட்டுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இம்மட்டும் கர்த்தர் நம் எலும்புகள், நம் சந்ததியினுடைய எலும்புகளை எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாத்து வந்த கிருபைக்காக கோரி நன்றி கூறுவோம். இன்னும் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவருக்கு மனதார நாம் வேண்டுதல் செய்து நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். என்றும் நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய எலும்புகளை அப்பா அது உருவாவதற்கு முன்னமே நீர் அதை சரியாக படைத்து உருவாக்கி இம்மட்டும் பாதுகாத்து எந்த நாசமோசங்களோ சேதங்களோ தேய்மானங்களோ வலிகளோ எங்களுக்கு வராமல் எங்களையும் எங்கள் சந்ததியும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து அனுதினமும் நீர் எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் எலும்புகளை நொறுங்க விடாமல் சேதம் ஏற்படாமல் பாதுகாத்து வருகின்ற கிருபைக்கு தினமும் நன்றி கூறுவோம். இன்னும் நன்றிகளாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்கள் எலும்புகளையும் எங்கள் சந்ததியினுடைய எலும்புகளையும் என்றும் பாதுகாத்து வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.